கடலூர் மாவட்டம் திட்டக்குடி திமுக நகர்மன்ற தலைவி வெண்ணிலாவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக 23 கவுன்சிலர்கள் வாக்களித்ததால் அவரது பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேரூராட்சி 18 வார்டுகளாக செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு 18 வார்டுகளை 24 வார்டுகளாக தரம் உயர்த்தி நகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. அப்போது நடைபெற்ற நகராட்சி தேர்தலில் மொத்தம் 12 கவுன்சிலர், திமுகவை சேர்ந்த 12 கவுன்சிலர்களும் அதிமுகவை சேர்ந்த 5 கவுன்சிலர்களும் திமுக ஆதரவு சுயேட்சை கவுன்சிலர்கள் 7 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் 5வது வார்டு கவுன்சிலர் வெண்ணிலா தலைவராகவும் துணைத் தலைவராக பரமகுரும் ஒருமனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் நகராட்சியில் முறையாக நகராட்சி பணிகள் செயல்படவில்லை எனவும் நகர்மன்ற கூட்டம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுவதாகவும் கூறி கடந்த மாதம் 22ஆம் தேதி 18 வார்டு கவுன்சிலர்களும் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என கடிதம் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் இன்று காலை நகர்மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 23 கவுன்சிலர்களும் நகர்மன்ற தலைவருக்கு எதிராக வாக்களித்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றினர். நன்றி மணிகண்டன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.